இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர்த்த காதலர் தினம் அன்னைக்கு சண்டை வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஆல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் ஓடிட்டு இருக்கு. சத்யாவுடைய கையை கோவத்தில் முறிச்சு விட்டாரு முத்து. இது வந்து வெறுமனே சத்யா அந்த செல்வத்து மேலே கை வச்ச கோவம் மட்டும் கிடையாது. அப்படி இருந்தால் என்னடா பண்ணிருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருக்க தான் செஞ்சிருப்பாரு. லைட்டாக தட்டுறது அடிக்கிற வேலையெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அம்மா வீட்டில் வந்து இந்த பணத்தை திருடிட்டாரு, அம்மாட்ட வந்து பணம் திருடிருக்காரு, எங்கள் வீடுன்னு தெரியாமல் முன்னாடி பைக்கை திருடினது வேற, தெரிஞ்சுன்னு திருடிருக்காரு அப்படின்னா வந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறி தான். இவன் திருந்தாமல் ரொம்ப மோசமான ஒரு வழியில் போயிட்டு இருக்கான். இந்த வழியில் போகிறாங்கிறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க வீட்டில் யாராலையும் தாங்க முடியாது. மீனா, சீதா, அவங்க அம்மா 3 பேருமே அவங்க மேலே மலை போல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் இப்போ சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக வராங்க. அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க. அந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்ட மாதிரி ஆகிடும் இவனை பற்றி உண்மை தெரிஞ்சா. அதனாலே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஸோ அப்போ இந்த முடிவில் அவர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் எல்லாருக்கும் ஆனால் வந்து இது புரிய போகிறதில்ல தெளிவாக. அதுவும் முக்கியமாக மீனாவுக்கு அது புரிய போகிறதில்ல. என் தம்பி கை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் நெஞ்சு வழியாக இருந்துச்சு, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூப்பிட்டு போனேன் ஆட்டோவில் ஏற்றி, நான் டைமுக்கு கூட்டதுனால தான் அவர் பிழைச்சாருங்கிறாங்க. உங்கள் அப்பாவை என் அப்பா மாதிரி நினச்சி தான் நான் பார்க்குறேன், அந்த பாசத்தோடு இருக்கேன். என் தம்பி மேலே உங்களுக்கு ஏன் பாசம் வரல? 700 ரூபா வந்திருக்குமா, 1000 ரூபா வந்திருக்குமா, அந்த 1000 ரூபா காசுக்காக இப்போ என் தம்பியை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் திமிர் எடுத்து போய் பண்ணால் அது நான் என்ன பண்ண முடியும், நீ பார்த்துக்கோ நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு கேட்க. அவன் காலேஜுக்கு போகிறான், அவன் என்னென்ன வேலை செய்கிறான்னு உனக்கு தெரியுமானா அவன் அப்படிலாம் இல்லை, முன்ன மாதிரி கிடையாது, இப்போ எவ்வளோ தெரிஞ்சிட்டான் மாறிட்டான் அப்படின்னு ப்ரோமோவில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவுக்கும் முத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற 2 பேர் உட்காந்துருக்காங்க. யார் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவியும் அண்ணாமலையும். அவங்க கிட்டக்க இருந்து உட்காந்துக்கிட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டை நடக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதி, ரோஹிணி, மனோஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயா அப்படின்னு புள்ளி கேங் மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த புள்ளி கேங் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இவங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இவங்களுக்குலாம் சண்டை வரும்னு, எப்போ வருதுங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்னு வேற பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நிறைய சண்டை வரப்போகுது அடிக்கடி அப்படிங்கிறாங்க. ஸோ அடிக்கடி வரப்போகிற சண்டைகளில் முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த கதையில் எதுவும் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எதையும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சீன் வச்சாங்கன்னா அந்த சீனுக்கு இன்னொரு சீன் லீடு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ செல்வம் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ண வேணான்னு சொன்னது. ஒரு ஆதாரம் தேவை, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆதாரம் தேவை. நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சு, சத்யா அந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற நீ சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அவனும் மாற்றி பேசிடுவான் அடி வாங்கின வழியில். நீ தயவு செஞ்சு வந்து அவனுடைய அந்த திருடின வீடியோவை டெலீட் பண்ணாதன்னாங்க. இந்த முத்துவோடைய ஃபோனை ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு எடுத்து பார்க்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ விஜயா மட்டும் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே பூகம்பமே வெடிச்சிடும். நான் வீடியோவை பார்த்துட்டேன், இந்த வீடியோவில் பார்த்தா தான் தெரியுது என் பணத்தை திருடினது வந்து மீனாவோட தம்பி தான்ட்டு. அந்த திருட்டு பையன் அவனெல்லாம் ஜெயிலில் கம்பி என்ன வைக்கணும், உடனடியாக நான் போலீஸ் கேஸ் கொடுக்க போகிறேன், இந்த வீடியோ ஆதாரத்தையும் கொடுக்க போகிறேன்னு பேச முத்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு அவர் வேற வந்து பயந்து போய் இதை பிரச்சனையாக்க வேணான்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மீனாவுக்கு பெரிய அவமானம் நடக்க போகுது. இந்த வீட்டில் ரோஹிணி மாட்டுவாங்களா, எப்போ வந்து மனோஜ் மாட்டுவார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இப்போ கடைசியாக முத்து மாட்டுற சம்பவம் நடக்க போகுது. அதுவும் அது மட்டும் விஜயாட்ட இல்லாமல் மனோஜ்டையோ ரோஹினிட்டையோ மாட்டினா இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். அவங்க 2 பேரும் வந்து வேணும்னே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி முத்துவோட ஃபோனில் இருக்க வீடியோவை அவங்க ஃபோன் காப்பி பண்ணி வச்சுட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் கடைசியில் எங்கே போய் விடியும் அப்படின்னு வந்து பார்த்தா மீனா யாருக்கு அடிப்பட்டாலும் மீனாவுக்கு அடிப்பட்டாலும் மீனாக்கு தான் வலிக்கும், முத்துக்கு அடிப்பட்டாலும் முத்துக்கு தான் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கதையில் போகுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வேற ஒரு பக்கம் இருக்கு. இதில் வேற ஒரு கொஞ்சமாக வந்து ஹைப்பர் ஆகிட்டு பிரச்சனைகள்லாம் போகிற சமயத்தில் மீனாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்கிறது. ரோஹிணி அதை வேணும்னே வந்து அவங்கள வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வெளில அனுப்புறது, வந்து அவன் தம்பி திருடன் தானே அப்படின்னு அனுப்புறது. அது கடைசியாக வந்து முத்துடைய வீடியோவை பார்த்து தான் அப்படிங்கிற போது மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிளம்பி போகிறது. இதுக்கு நடுவில் முத்து மீனாவுக்கு இடையில ஒரு பெரிய விரிசலை விடுறதுன்னு கதையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் வரப்போகுது. ஸோ அந்த திருப்பங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முத்து மீனாட்ட விஷயத்தை டக்குன்னு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு இந்த மனோஜ் ரோஹினியை கான்சென்ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்ல சந்தோஷமா இருந்தாங்க 2 பேர். அந்த 2 பேர்த்த காதல்